ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். வீரா ஹாலில் உட்காந்துருக்காங்க. இப்போ மல்லிகா, அதாவது ஆனந்தியோட அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க வந்து காஃபி கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தியோட அப்பா வெளியிலேருந்து மார்க்கெட்டில் சாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளார வராரு. வந்ததுக்கப்புறம் மாலதி, அதாவது ஆனந்தியோட அம்மாவை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ அந்த மாதிரி எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி மட்டன் சிக்கன் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், மாப்பிள்ளைக்கு நல்லா சமைச்சு போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உடனே வீரா இருந்துக்கிட்டு, நான் காலையிலேருந்தே சாப்பிடாமல் இருக்கேன், அப்போ தான் நான் மதியம் நிறையா சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. உடனே ஒரு மாதிரி சந்தோஷமாக எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த பக்கத்து ஆனந்தி போகிறாங்க. பின்னாடியே போயிட்டு பார்த்தா பயங்கர இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. நான் நல்லா சாப்பிட்டு தெம்பேற்றி வச்சுக்குவேன், அப்போ தான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப உன்னை டார்ச்சர் பண்ண முடியும், நீ நல்லா சாப்பிட்டு தெம்பேற்றி வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து குமரன் வீட்டில் காட்டுறாங்க. குமரனோட அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அதாவது பெரியம்மா பொண்ணு இருக்குல்ல, அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதாவது எனக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நான்வெஜ் சமைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதாவது இன்றைக்கி விசேஷமான நாள், அதனால் இன்றைக்கி சமைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இப்போ அவங்க வந்து ரொம்ப கோவப்பட்டு பேசிடுறாங்க. போனதுக்கப்புறம் அப்புறம் இவங்களோட பொண்ணு வராங்க. இவங்களோட பொண்ணு வந்ததுக்கப்புறம் பேசி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்நேரம் வரைக்கும் சமைக்கலையே அப்படின்னு கேட்டுட்டு, சரி மல்லிகா அப்படிங்கிறவங்க வந்து ஹோமில் சமைச்சு கொடுக்குறாங்க, அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அந்த மல்லிகா யாருன்னு பார்த்தா இங்கே ஆனந்தியோட அண்ணி இருக்காங்களா, இவங்க தான் அவங்க. அது அப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே வீட்டில் அதாவது சமைச்சு முடிச்சிடுறாங்க. ஆனந்தி வீட்டில் அவங்க அண்ணி அம்மா சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ மல்லிகா வராங்க. இந்த மாதிரி விஷயத்தை சமைக்கிறாங்க. இப்போ ஆனந்தி நானும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சமைக்க ஆரம்பித்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வீரா உட்காந்துருக்காங்க. வீரா கூட பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தியோட அண்ணன் மனோகர் இருக்காங்க. அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நான்வெஜ் சமைக்கிறாங்க, சந்தோஷமாக சாப்பிடணும்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாராயம் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ சாராயம் அதாவது அதிகமாக விலை இருக்கிற சாராயம் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம். இவங்க சாராயம் குடிச்சு சத்தம் போட்டு சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆனந்தியோட அப்பா என்ன சத்தம் இது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க ஆனந்தியோட அம்மா இருந்துகிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் போய் ரூம்குள்ளார ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு தெரியுது, ஆனால் கேட்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. அடுத்து மனோகர் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்போ ஆனந்தி வராங்க. ஆனந்தி கிட்ட பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாரு உங்கள் வீட்டுக்குள்ளாரே உட்காந்து சாராயம் குடிக்கிறாங்க, ஆனால் என்னை யாரும் எதுவும் கேட்க முடியல பார்த்தியா, அதுதான் நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அண்ணி வராங்க. அவங்க அண்ணி மல்லிகா வந்துட்டு இந்த மாதிரி சாப்பாடு அங்கே டெலிவரி கொடுக்க போகணும், இந்த மாதிரி அவர் போய் படுத்துக்கிட்டார், மனோகர் படுத்துக்கிட்டாரு, அதனால் ஆனந்தியை கூப்பிட்டு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வீராவால் ஒன்றுமே சொல்ல முடியல, சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஆனந்தி இருந்துக்கிட்டு வீரா கிட்ட, பார்த்தியா உனக்கு முன்னாடியே வீட்டை விட்டு நான் வெளியில் போகிறேன், நான் யார் வீட்டுக்கு போகிறேன் தெரியுமா, நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவங்க வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் செம்மையாக இரிட்டேட் பண்ணி பேசுகிறாங்க. வீராவால் ஒன்றுமே பேச முடியல. இவங்களும் சாராயம் குடிச்சிருக்காங்க, அந்த விஷயம் வெளியில் தெரியக்கூடாது, இதையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறனால அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ ஆனந்தி அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட பார்த்தோம்னா வீரா இங்கே டென்ஷனாக இருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.